மணி 9:30 போகுது. 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்குரிய கணக்கு எழுதியாச்சு, வீட்டு கணக்கு. இன்றைக்கி யாருக்கு கொடுக்கணும், நாளைக்கு யார் கொடுக்கணும், அதாவது 2 நாளில் கொடுக்க வேண்டியது தான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். அது ப்ரையாரிட்டி படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், யார் யாருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்றத. ப்ரையாரிட்டி படி ஃபஸ்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். மணி வந்து பாருங்கள் 9:45 போகுது. இதில் இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான், இந்த பச்சை கலர் சாரீ இவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்கணும். மற்ற எல்லாருக்குமே நாளைக்கு ஈவினிங் தான் கொடுக்கணும், அந்த 8 ப்ளவுஸுமே. ஆனால் இது 3 எதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா, 3மே ஸ்கேலப் டிசைன். கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். வேறு கஸ்டமர் தான், ஆனால் 3 பேர்த்துக்குமே ஸ்கேலப் டிசைன் கேட்டிருக்காங்க. அதனால் ஹெவியான டிசைன் ஒர்க் மட்டும் முதல்ல இன்றைக்கி முடிச்சிடலாம். நாளைக்கு மற்றது எல்லாமே சிம்பிளாக தைக்கிறது தான். நாளைக்கு மீதியை தைச்சிடலாம். பிளான் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறேன். 9:45 மணி 10:05 ஆகுது. எல்லாமே அயன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒன்று மட்டும் கட்டிங் போடலாம், கையோடு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்ததுலேருந்து நின்றுட்டு இருக்கிறோமா, கட்டிங் போட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொன்றா கட்டிங் போட்டு தைக்கலாம். இடையில ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாங்க, அவங்களே பார்த்தாச்சு. கட்டிங் போட்டு சொல்லவா? மணி 11:35 ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட்டாச்சு. இதுக்கு ஸ்கேலப் டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான கேன்வாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இடையில ஒரு கஸ்டமர் வந்தாங்க, கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தைச்சி முடிச்சிடலாமா? அடுத்து 1:30 மணிக்கு நான் வீடியோ போடுறேன். ஆனால் அந்த 1:30 மணிக்குள்ளே இந்த ப்ளவுஸை முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டில் எல்லாத்துலேயுமே ஸ்கேலப் வைக்கணும். பார்க்கலாமா எவ்வளோ வேலையாக இருக்குன்ட்டு? நீங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் போடுற வேலையை முடிச்சிருவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.